அஹ் இந்த ட்ரைனிங் வந்து மேடம் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார். மேடம் சொல்ற விஷயம் பார்த்தீங்கன்னா, அஹ், அதாவது அவங்க சொல்ற விஷயத்துல நம்ம அந்த புது நபர்கள் அக்ரி படிச்சவங்கள நம்ம ஃபோக்கஸ் பண்ணி உள்ள கொண்டு வரும்போது கண்டிப்பா அதன் மூலமா பெரிய லெவல்ல பிவி நம்ம எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உண்மையிலே அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சார். இப்போதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லா இருந்தது. அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி 82 மாசம் வந்து அந்த காக்கடா பூவுக்கு ஸ்ப்ரே பண்ண விஷயம் நல்லா இருந்தது சார். அது நாங்க அப்படியே சொல்லுவோம். பட் நேர்ல பார்க்கறதுக்கான டைம் கிடைக்கிறதில்ல. ஆனா இப்போ அது எப்படின்றது பார்த்துட்டோம். கண்டிப்பா ஃபீல்டு இறங்கி இன்னும் நல்லா ஒர்க் பண்ணுவோம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. இப்போ வேற. குட் மார்னிங் சார். சார் குட் நான் மார்னிங். குட் மார்னிங் மேடம். அப்புசாமி சேலம். மேடம் ட்ரைனிங் வந்து இன்னைக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட் சார். இன்னைக்கு அதை மேடம் சொன்னதுல இன்னைக்கு அவங்க சொன்னது அந்த பொறுமையை வந்து நான் வந்து கடைபிடிக்கணும். எடுத்தோடனே மேடம் இப்படி சொல்லிட்டாங்கன்னு அந்த எக்ஸ்பிளைன் பண்ணா அது அந்த ஐஎஸ் ஸ்பீடு போனா அது 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 அவ்வளவு அவங்க மைண்ட்ல வந்து இதாவது மேடம் நல்லா பொறுமையாவே எக்ஸலண்டா சொன்னாங்க. அதுதான் முதல்ல எனக்கு பிடிச்சிருந்தது. இன்னைக்கு பொறுமையா நம்ம பேசும்போது அவங்க கிட்ட அந்த பாயிண்ட வந்து அவங்க கிட்ட பிடிக்கிற மாதிரி பேசணும். என்னமோ மேடம் சொன்னாங்க நம்ம அப்படியே பண்ணாலும் அது 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 அவ்வளவு சக்சஸ் வருவதான் நினைக்கிறேன். ஆனா அந்த மேடம் சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னைக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுங்க. இதை நான் கடைபிடிக்கணும்னு நினைக்கிறேங்க. அதோட இல்ல அதுல 10% எடுத்துக்கிட்டாவே போதும் இல்லை இன்னைக்கு சொன்னதுல 10%. அவங்க 2 மாசத்துலயே அந்த 60,000க்கு மேல எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. நான் அதனால இதுல 10% கூட நம்ம சக்சஸ் ஆயிரோம்னு எனக்கு புரியுதுங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே சார், தேங்க்யூ. சொல்லுங்க சார் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சார் அது ட்ரைனிங் இப்போ மேடம் நைட்டு கூட சார் பேசினாங்க. மேடம் சொல்றது எடுத்துக்கிட்டா மேடம் ஆர்வம் என்ன இருக்குன்னா என்ன மாதிரி எல்லாரும் ஆகணும், நீங்க எப்படி எப்படி டெவலப் பண்ணணும்னு ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க ஹை பீச்ல அவங்க பேசுறது எடுத்தால கூட போறோம் சார். நானு டெவலப் ஆகுவேனோ சம்பாதிப்பேனோ அது பக்கத்துல வச்சிடுறேன் சார். ஏன்னா நம்ம ப்ராடக்ட் எல்லாமே சூப்பர்னு எனக்கு தெரியும். நான் கொஞ்சம் டைம்லவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா நானும் யூஸ் பண்றேன், எல்லாமே யூஸ் பண்றேன் சார் நானும். அதனால நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது நம்ம முன்னுக்கு போறதுக்கு மேடம் சொல்றேன் நீங்க பண்ற ட்ரைனிங்கே போரும் சார், போரும். உங்களுக்காக கூட செய்யலாம் சார். அந்த மாதிரி எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். நிஜமா நான் பண்றேன் சார். நான் சுத்துறேன் தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. எல்லாரும் இன்ஸ்பிரேஷனா நம்ம அவுட் சைடு இருக்கிறவங்க கூட மாத்தணும் சார். தேங்க்யூ சார். எல்லாமே நம்முடைய ஆட்டிடியூட், எஸ் சார். நம்முடைய அதாவது பழக்க வழக்கம். எஸ் ஒரு சார். விஷயத்த நம்ம தொடர்ந்து செய்தா அது பழக்கமாயிடும். எஸ் அந்த சார். பழக்கத்தை அதையே செஞ்சுட்டு இருக்கும்போது அது வழக்கமாயிடும். எஸ் சார். அதான் தமிழ்ல பழக்க வழக்கம்னு சொல்லுவாங்க. அந்த ம் மாதிரி வரணும். ஏன்னா ம் அதுதான் காலையில பிரஷ் பண்றது ம் காலையில பண்ணணுமா வேண்டாமா? எஸ் சார். கண்டிப்பா பண்ணலன்னா சார். ப்ராப்ளம். சரி, இன்னைக்கு டெய்லி தான் பண்றோம், இன்னைக்கு ஒரு நாள் பண்ணலன்னா என்ன அப்படின்னு என்னைக்காவது நம்ம ஃபீல் பண்ணிருக்கோமா? இல்ல இல்ல சார், கண்டிப்பா இல்ல பண்ணுவோம். சார், இல்ல. கண்டிப்பா பண்றது இல்ல. ஆ, அதே மாதிரி டெய்லி தானே பிரசன்டேஷன் பண்ண சொல்றாங்க, டெய்லி தானே பிரசன்டேஷன் பண்றோம், ஒரு நாள் எஸ் சார். பண்ணலன்னா என்ன அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா நம்முடைய பிசினஸ் எப்படி நம்ம நம்ம பல் வளர்க்கலன்னா நம்ம யார்ட்டையா போய் பேசுவோமா? நம்ம பிரஷ் எல்லாமே பண்ணல, கிடையாது. யார்ட்டையா போய் பேசுவோமா? பேச முடியாது சார். ஸ்மெல் வரும். இல்ல ஆஹ், சார். அதே மாதிரிதான் நம்ம தொடர்ந்து பிரசன்டேஷன் பண்ணல அப்படின்னா நம்ம பிசினஸ் எப்படி சொல்றது, கரெக்ட் தான் சார். அது கொஞ்சம் ஹார்டான என்ன வேர்டு தான், ஆனாலும் சொல்லிதான் ஆகணும். எஸ் எப்படி சார். வாய் என்ன நாறிடுமோ அது மாதிரி பிசினஸ் நாறி போயிடும். எஸ் சார். அப்ப அந்த பிசினஸ தொடர்ந்து செய்யணும். எஸ் சார். இன்னைக்கு நிறைய பேர், இன்னைக்கு பிப்ரவரி 1ஆம் தேதி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த மாசம் உங்களுக்கு தேங்க்யூ தேங்க்யூ. சார். சிறப்பான மாதமா அமையட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ.
அப்ப அதை வந்து நம்ம தொடர்ந்து செய்யணும். எஸ் சார். டெய்லி மார்னிங் செஷன், டெய்லி எல்லாமே எஸ் சார். எல்லாமே நம்ம தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா அதுதான் நம்மளுடைய பெரிய ஒரு ஆக்டிவிட்டியா இருக்கும். எஸ் சார். டெய்லி பிரஷ் பண்ற மாதிரி டெய்லி ஒரு பிரசன்டேஷன், டெய்லி ஒரு பிரசன்டேஷன் கம்பல்சரி நீங்க பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா அது 2 3 போயிட்டே இருக்கும், டெவலப் ஆயிட்டே இருக்கும். ஷூரா தேங்க்யூ. சார், உண்மைதான் சார். ஷுவரா எடுத்துக்கிறோம் சார். ஷுவர் சார். டெய்லி 1 அப்படின்றத ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டெய்லி 1 கம்பல்சரி. எப்படி டெய்லி பிரஷ் பண்றோமோ அது மாதிரி டெய்லி 1. அப்புறம் என்ன பர்டிகுலர் டைம். டிஃபன் சாப்பிட்ட பிறகு 1, லஞ்ச் சாப்பிட்ட பிறகு 1, நைட்டு டின்னருக்கு முன்னாடி 1 அப்படின்ற மாதிரி 3 ஆயிடும். 3 பிரசன்டேஷன் எப்போ நீங்க பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களோ நீங்க ஃபாரின் ட்ரிப் போறதுக்கு ரெடி ஆயிட்டீங்க. தேங்க்யூ சார். எப்போ 3 பிரசன்டேஷன் ரெகுலர் பண்ணிட்டீங்களோ அப்ப நீங்க கார் வாங்க ரெடி ஆயிட்டீங்க. நீங்க 3 பிரசன்டேஷன் ரெகுலரா பண்ணணும் அப்படின்றத முடிவு பண்ணால் மட்டும்தான் இதெல்லாம் சாத்தியம். நான் எல்லாத்தையும் பேசிட்டேன் சார். என்ன ரோட்ல எவ்வளவு பேருக்கு தெரியாது வெஸ்டீஜ், உங்க பக்கத்து வீட்டுல எத்தனை பேருக்கு தெரியாது, உங்க தெருவுல எத்தனை பேருக்கு தெரியாது, உங்க ஊர்ல எத்தனை பேருக்கு தெரியாது, எல்லாத்தையும் பேசிட்டேன் அப்படின்னு சொன்னா நீங்க கொடுக்கக்கூடிய விஷயம் ஒரு நல்ல விஷயம். அதே மற்றவங்க எல்லாம் நம்ம போய் பேசினா என்ன தப்பு? அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ? என்னங்க நினைச்சுக்க போறாங்க? அவங்களுக்கு போய் ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்க போறீங்க, அவங்க ஏதாவது நினைச்சுக்குவாங்களா? அந்த கெத்தோட போய் பேசுங்க, அந்த தைரியத்தோட அந்த தன்னம்பிக்கையோட போய் பேசுங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் நான் கொடுக்க போறேன், அதுக்கான வாய்ப்பை கொடுக்க போறேன், உழைச்சா அவங்களுக்கு காசு. ஒருத்தருக்கு கடை வச்சு அவங்க அப்பா அம்மா கடை வச்சு கொடுக்குறாங்க ஒரு பிள்ளைக்கு, அந்த பையன் அந்த கடையை திறந்தா தானே அவனுக்கு வருமானம் வரும். நீங்க உங்க ஸ்பான்சர் உங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாங்க நீங்க நல்லா இருக்கணும்னு. ஆனா சில பேர் என்ன நினைக்கிறாங்க, நம்ம வியாபாரம் பண்ணா அப்ளைனுக்கு பணம் போயிடுமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுங்க, நீங்க வியாபாரம் பண்ணா உங்களுக்கு தான் பணம் வரும். அதான் வெஸ்டீஜ் மார்க்கெட்டிங் பிளான். நீங்க செஞ்சா உங்களுக்கு வரும், நீங்க செய்யலைன்னா உங்களுக்கு வராது. வெரி வெரி சிம்பிள். ஆனா நிறைய பேருடைய ஒரு நல்ல எண்ணம் என்ன அப்படின்னா, நம்ம வேலை செஞ்சா நம்ம அப்ளைனுக்கு பணம் போவோங்க, அப்ப நம்ம செய்யக்கூடாது. இந்த வாய்ப்பை கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு வந்து ஜெகதீஷ் சார் ஃபாரின் போறதுக்கு ரெடியா இருக்காரு. அப்ப அப்ளைனுக்கு பணம் போகுதுன்னு பார்த்திருந்தா அவரு ஃபாரின் போக முடியுமா? ரூபன் அப்ளைனுக்கு பணம் போகுதுன்னு பார்த்திருந்தா ரூபனுக்கு இந்த மாதிரி ஒரு 17 ஃபாரின் ட்ரிப்போ 2 காரும் கிடைச்சிருக்குமா? இல்ல விக்டோரியா மேடம் பார்த்திருந்தா அவங்க அப்ளைனை விட அதிகமா பணம் சம்பாதிக்க முடியுமா? அவங்க அப்ளைன்லாம் ஆர்டினரி கார்ல போகும்போது அவங்க பென்ஸ் கார்ல போறாங்களே, அது எப்படி சாத்தியம்? வெஸ்டீஜ்ல மட்டும்தான் அந்த பிளான். அதான் சொன்னேன், மார்க்கெட்டிங் பிளான். உங்க உழைப்புக்கு, நீங்க கொடுக்கிற முயற்சிக்கு, நீங்க எடுக்கிற முயற்சிக்கு, உங்களுடைய டைமுக்கு, நீங்க கொடுக்கிற டைமுக்கு வெஸ்டீஜ்ல பல மடங்கா பணம் வரும். சும்மா மேடம் ட்ரைனிங் கேட்டேன், நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது, அதை ஆக்ஷன்ல கொண்டு போடுங்க. எல்லா ட்ரைனிங் சூப்பர் தான், எல்லாமே சூப்பர் தான், தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த 1ஆம் தேதியில இருந்து மாறுங்க. ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து மாறலனா கூட பிப்ரவரி 1ஆம் தேதியில இருந்து மாறுங்க. மாற்றங்களை உருவாக்குங்க, உங்களுக்குள்ள உருவாக்குங்க. புதிய மாதம், புதிய நாள், வரவேற்போம். இந்த நாள்ல இருந்து எல்லா நாளும் நல்ல நாளா இருக்கட்டும். அதுக்கு காரணம் யாரா இருக்க முடியும்னா நானா தான் இருக்க முடியும். நீங்க ஒவ்வொருத்தரும் தனித்தனியா நீங்க எடுக்கிற முடிவுகள் தான் உங்களை வந்து பணம் சம்பாதிக்க வைக்கும், புகழ் அடைய வைக்கும், பாராட்டுகளை வாங்க வைக்கும், வாழ்க்கையை அனுபவிக்க வைக்கும். நீங்க எடுக்கிற முடிவு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய செயல்பாடு. ஒவ்வொரு ட்ரைனிங்லையும் நம்ம சொல்றோம், சார் சூப்பரா கத்துக்கிட்ட சார், மேடம் சூப்பரா கத்துக்கிட்ட மேடம். இந்த கால்குலேஷன் மட்டும்தான் தெரியாம இருந்தது, இது மட்டும்தான் தெரியாம இருந்தது, இந்த ப்ராஜெக்ட் மட்டும்தான் தெரியாம இருந்தது, இது மட்டும் நான் கத்துக்கிட்டேன், என்னமோ பாருங்க சூப்பர் ஆயிடுவேன். அது அந்த ட்ரைனிங் முடிகிற வரைக்கும். ட்ரைனிங் முடிஞ்சு ஏலகிரி மலையில இருந்து இறங்கின பிறகு அதுக்கு நான் என்ன கத்துக்கிட்டேன்றதே தெரியாது. அங்க சாப்பிட்ட சாப்பாடு தான் ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் அதுவும் தெரியாது. யாரோ 2 பேர்ட்ட பேசுனது தான் ஞாபகம் இருக்குது. எடுத்த போட்டோவை தான் நம்ம வந்து Facebookல அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஜூம்ல வர்றோம், ஜூம்ல கத்துக்கிறோம். கத்துக்கிற விஷயத்த நோட் பண்ணி வச்சு நம்ம என்னைக்காவது ஃபாலோ பண்ணிருக்கோமா? யாரையும் நான் கேட்கலங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை நீங்களே கேளுங்க. உங்க அப்ளைன் கேட்டா உங்களுக்கு கோவம் வரும்.
அதை நான் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும். யாரையுமே யாரும் கேள்வி கேட்டா கோபம் வரும், வரத்தான் செய்யும். என்னைய கேட்டா கூட எனக்கு கோபம் வரும். ஆனா நம்ம கேட்டா கோபம் வருமா? முன்னாடி இல்ல சார். நின்னு கேட்டு பாருங்க. எத்தனையோ ட்ரைனிங், எத்தனையோ மீட்டிங் அட்டன் பண்ணிட்டோம். அது எல்லாத்தையும் செய்றோம். செஞ்சா நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்றோம். ஆனா எத்தனை செஞ்சிருக்கிறோம்? கொஞ்சம் புரிஞ்சுக்கிங்க. இன்னைக்கு அக்ரி மாஸ், அக்ரி 82 எப்படி மிக்ஸ் பண்ணி எப்படி அடிக்கணும்? நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள். இதெல்லாம் நான் மிக்ஸ் பண்ணி அடிச்சுட்டு தான் இருக்கேன். அப்ப நம்ம மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு நம்ம முதல்ல நம்ம வாங்கி அதை யூஸ் பண்ணணுன்ற, அதாவது இந்த பிசினஸ்ல நம்ம எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிட்டோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம்? அப்ப இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி நம்ம யூஸ் பண்ணிட்டு அதை மற்றவங்கள்ட்ட ஷேர் பண்றதுக்கு தான் பணம். கன்சியூம் அண்ட் ஷேர். கன்சியூம் த ப்ராடக்ட், ஷேர் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ், ஷேர் யுவர் சக்சஸ், ஷேர் யுவர் டெஸ்டிமோனியல். அவ்வளவுதாங்க. அதுக்கு தான் லட்சமா பணம். சித்தார்த் சிங் சாருக்கு கோடி கோடியா வருது. இதே மார்க்கெட்டிங் பிளான்ல, இதே ப்ராடக்ட்ல, இதே வெஸ்டேஜ் கம்பெனில. உங்களுக்கு எனக்கு வருமா வராதா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், வருமா வராதா? கண்டிப்பா வரும் சார். கண்டிப்பா சார். கண்டிப்பா வரும். எப்ப வரும்? சித்தார்த் சிங் சார் என்னென்ன செஞ்சாரோ அதெல்லாம் நம்ம செஞ்சா வரும். ஷூரஸ்ட். அவர் பொண்ணோட ஃபர்ஸ்ட் பர்த்டே கூட அவர் வீட்டுல இல்ல. அவர் நொய்டால இருந்து கிளம்பி பாம்பேக்கு பிரசன்டேஷன் போயிட்டாரு. ரெண்டாவது, அவங்க அம்மா இறந்தப்போ அவர் நொய்டால இருந்து கிளம்பி பாம்பேல இருந்து இறங்கி, பாம்பேல இருந்து அடுத்த பிளைட் பிடிச்சு இதுக்கு போனோம், திருவனந்தபுரம். அவங்க அவங்க அம்மா சாரி அவங்க பாட்டி இறந்தப்போ அவரு கிளம்பிட்டாரு. கிளம்பி பாம்பே ஃபிளைட்ல, பாம்பே ஏர்போர்ட்ல இருந்து இறங்கின பிறகுதான் அவங்க அம்மா ஃபோன் பண்ணியிருக்காங்க, இது மாதிரி பாட்டி இறந்துட்டாங்கன்னு. சரி, அப்ப நான் அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சி வந்துடுறேன்னு. இல்ல நீ போறதுக்கு போ, நீ வந்து பாட்டியை ஒன்றும் பண்ண போறது இல்லை, பாட்டி வாழ்ந்து இறந்தவங்க தான், நீ போய் உன் வேலையை பார்த்துட்டு வா. 4 நாள் ட்ரைனிங்காக போறாரு. போயிட்டு அப்புறம் 4 நாள் கழிச்சு தான் வந்து வீட்டுக்கு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு எத்தனை பேரால முடியும்? குழந்தையுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே, 2வது பர்த்டே எல்லாம் கொண்டாடுறதுக்கு அவர் வீட்டில் இல்லை. ஆனா இப்போ ஒவ்வொரு பர்த்டேவும் டிஸ்னி வேர்ல்ட்ல, நயகரா ஃபால்ஸ்ல, சுவிட்சர்லாந்துல கொண்டாடுறாரு. எப்படிங்க வாழ்க்கை? ஆஸ்திரேலியால போய் மேட்ச் பார்க்கணும்னு ஆஸ்திரேலியா போறாரு. எப்படிப்பட்ட வாழ்க்கை கிடைச்சிருக்கு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ் சார். நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம்னா, அடுத்தவங்களை குறை சொல்றதுல நம்ம எல்லாருமே கப்பு வாங்குற அளவுக்கு இருக்கிறோம். அடுத்தவங்களை குறை சொல்ல முன்னாடி நம்ம என்ன சாதிச்சோம், நம்ம என்ன செஞ்சோம், அது உங்களுக்குள்ளேயே நம்ம கேட்டு பார்க்க வேண்டிய கேள்வி. நம்ம அப்ளைனை குறை சொல்ல முன்னாடி நம்ம என்ன செஞ்சோம்? நம்ம டவுன்லைனுக்கு நம்ம ஒரு அப்ளைனா இருந்து நம்ம என்ன செஞ்சோம்? உங்களுக்கு 2 டவுன்லைன் இருக்கட்டும், பரவாயில்ல. அந்த டவுன்லைனுக்கு நீங்க ஒரு அப்ளைனா இருக்கீங்களா? நல்ல அப்ளைனா இருக்கீங்களா? உங்க அப்ளைன்ட் இருந்து என்னென்ன எதிர்பார்க்குறீங்களோ அதெல்லாம் உங்க டவுன்லைனுக்கு நீங்க செஞ்சிருக்கீங்களா? அதை செஞ்சிட்டீங்கன்னா எல்லாமே கிடைச்சிடும். செய்ய வேண்டிய கடமையை செய்தால் எல்லாமே கிடைக்கும். நான் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான், கன்னியாகுமரிக்கு போற ரோட்ல நீங்க கார் ஓட்டிட்டு போறீங்க. நான் கன்னியாகுமரிக்கு போக மாட்டேன்னு சொன்னா கூட நீங்க கன்னியாகுமரி தான் போய் சேரணும். அப்ப சக்சஸ்க்கான ரோட்ல நீங்க வந்துட்டீங்க. நீங்க உங்களுடைய வாகனத்தை நீங்க ஓட்டு போயிட்டே இருக்கணும். அக்கம் பக்கத்துல 1000 பேர் 1000 கதை சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்மள பாசிட்டிவா பேசுறதுக்கு கூட்டம் கம்மியா தான் இருக்கு. பாசிட்டிவ் இல்லாம பேசுறதுக்கு தான் கூட்டம் நிறைய இருக்கு. அந்த இதெல்லாம் கேட்காம அந்த பாசிட்டிவா பேசுறது யாரோ ஒருத்தர் பேசுறோம், அந்த குரலை மட்டும் கேட்டு போறவங்க தான் ஜெயிக்கிறாங்க. அது அவங்க அந்த குரல் மட்டும்தான் நம்ம காதுல கேட்கணும். கரெக்டா இல்லையா? அதுக்கு ஒரு பெரிய உதாரணத்தை நம்ம ஏலகிரி பூட் கேம்ப்ல செஞ்சு காட்டணும். ஏலகிரி பூட் கேம்ப்ல செஞ்சு காட்டணும். ஒரு டீம்ல வந்து கரெக்டா இலக்கை அடைய வச்சோம். அவங்க டீம் மட்டும் அவங்கள என்கரேஜ் பண்ணாங்க, மற்ற டீம் எல்லாம் அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாங்க. ஆனா
அதை கரெக்டா கேட்டு அத அந்த இலக்கை நோக்கி போனவங்க மட்டும்தான் ஜெயிச்சாங்க. வாணியம்பாடில இருந்து ஜெயக்குமாரி மேடம். எஸ் சார். ரைட். எஸ் சார் கரெக்ட் சார். அப்போ அந்த நம்ம நீ ஜெயிச்சிருவ, நீ ஜெயிக்கணும், அதுக்கான விஷயத்த சொல்லி தர்றவங்கள மட்டும் ஃபாலோ பண்ணணும். எஸ் சார். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம எல்லார்ட்டையும் ஒப்பீனியன் கேட்கிறோம். டீ கடையில வெட்டியா உட்காந்துருக்கோம் ஒப்பீனியன் கேட்கிறோம். பக்கத்து வீட்டுல அவர் ஜெயிக்கவே இல்லை, அவர்கிட்ட போய் ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்கோம். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு? அவர் செஞ்சதுதான் அவர் சொல்லுவாரு, அவருக்கு தெரிஞ்சதுதான் சொல்லுவாரு. அதனால சிறப்பா செயல்படுவோம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு ட்ரைனிங்கும் நமக்குள்ள மாற்றங்களை உருவாக்கும். நமக்குள்ள மாற்றங்களை உருவாக்கலைன்னா நமக்கு வர்றது ஏமாற்றம். மாற்றங்களை உருவாக்கினால் நமக்கு வரக்கூடியது வெற்றி. கரெக்டுங்களா? தமிழ் மேடம். ஆமா சார். ஆமா சார், கரெக்ட் தான் சார். எல்லாருமே நம்ம பேசுறோம், சொல்லுறோம், செய்யறோம். ஆனா தமிழ் மேடத்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு ட்ரைனிங்கும் கேட்டதும் அவங்க உடனே ஆக்ஷன்ல இறங்கிடுவாங்க. இன்னைக்கு அவங்க ஒரு ட்ரெயினராகவே மாறிட்டாங்க. ஆரம்ப காலத்துல ஜூம்ல பேசுறதுக்கு தயங்குனவங்க இன்னைக்கு ட்ரெயினரா மாறி இருக்காங்கன்னா காரணம் என்ன? அவங்க ஃபீல்ட்ல போய் பேச ஆரம்பிச்சாங்க. அப்ளைனே எனக்கு தேவையில்லை, நான் போய் பண்றேன், ஆனா அப்ளைன்ட்ட நான் கேட்டுக்குவேன், அப்ளைன்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்குவேன், அப்ளைனோட கைடன்ஸை வாங்கிக்குவேன், அவ்வளவுதான் அவங்களோட இது. அந்த மாதிரி மன உறுதியும் நம்பிக்கையும் யார் யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாம் வெஸ்டிஜில ஈஸியா ஜெயிக்கலாம். சும்மா எல்லா ட்ரைனிங்கும் அட்டன் பண்றது, எல்லா மீட்டிங் அட்டன் பண்றது, ஆனா ஆக்ஷன்ல இறங்கலன்னா என்ன பிரயோஜனம்? வீட்டை விட்டு வெளியே போனோம், கடையை விட்டு வெளியே போனோம், திருப்பதி கோயிலுக்கு போனா கூட நம்ம கடையை விட்டு வெளியே வந்தா தான் திருப்பதி கோயிலுக்கு போக முடியும். இல்லைன்னா கடையில உட்காந்தா வெங்கடாஜலபதியை கும்பிட்டு இருக்கணும். கரெக்டா இல்லையா? ஸோ எந்த ஒரு செயலை செய்யலனாலும் எந்த ஒரு அதை நம்ம ஆரம்பிக்கணும். ஆரம்பிச்சாதான் ஜெயிக்க முடியும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஹேவ் a great day. இந்த மாசம் சிறப்பான மாசமா அமையட்டும். இன்னைக்கு உங்களுடைய லெவலை செக் பண்ணிக்கங்க, கம்ப்ளீட் பண்ணுங்க. சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். Thank you sir. Thank you so much sir. Tamil ma'am, congratulations ma'am. Very good ma'am. Thank you ma'am. Thank you ma'am. Contact number கொஞ்சம் எனக்கு ma'am என்ன கூட கொஞ்சம் ட்ரைனிங் பண்ணுங்க ma'am. Thank you. கான்டாக்ட் பண்றோம் மேடம். Okay ma'am. தேங்க்யூ. 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 Okay. Okay, thank you ma'am. Sir, thank you sir. தேங்க்யூ. 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 Thank you sir. Thank you leaders. தேங்க்யூ. தேங்க்யூ.